எல்லா மேடைகளிலும் எனக்கு இருக்கிற சிக்கல், பேசக்கூடியவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்பதை கவனிக்க விடாமல் நம்முடைய தோழர்கள் பின்னால் நின்று கொண்டு சீண்டிக்கொண்டே இருப்பார்கள், ஏதாவது சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். மாலை போட வேண்டாம் என்றால் கட்டாயம் போடுவார்கள். கொஞ்சம் அசந்து அயர்ந்து அமர்ந்திருந்தால் கூட விடமாட்டார்கள், எழுப்பி எழுப்பி படம் எடுப்பார்கள். அண்ணன் கிருஷ்ணானந்தம் பேசியதையும் என்னால் கேட்க முடியவில்லை, ஒரு 5 பேராவது தொல்லை செய்திருப்பார்கள். அண்ணன் மௌரியா அவர்கள் பேசியதையும் கேட்க முடியவில்லை, ஒரு 5 பேர் மேலே தொல்லை செய்தார்கள். தங்கை பேசியதையும் கவனிக்க முடியவில்லை. அதனால்தான் அண்ணன் MAB அவர்கள் கூட சற்று கோபப்பட்டார். சொன்னா கேட்க மாட்டீங்களான்னு. சொன்னா கேட்டிருந்தால் இந்நேரம் நாம் முதலமைச்சராகி இருக்க முடியும், பிரதமராகி இருக்க முடியும். இந்திய அளவிலேயே சொல்றதை கேட்கறது இல்லைங்கிறதான் பிரச்சனை. ஆளாளுக்கு ஒரு ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள். தலித் முதலமைச்சராக முடியுமா? எங்களோடு வந்தால் ஆகிவிடலாம், அவரோடு போனால் ஆகிவிடலாம். திருமாவளவன் அப்படி பேசியிருக்க கூடாது. தலித் முதலமைச்சர் ஆக முடியும். எப்போது ஒரு தலைமை சொல்லுவதை கேட்கிற நிலைக்கு நாம் வருகிறோமோ அப்போது ஆகிவிட முடியும். வெறும் கைத்தட்டலுக்காக இதை நான் சொல்லவில்லை. இதுதான் மிக முக்கியமானது. ஒரு டெக்காரம் இருக்கிறது.